வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தர்மபுரி பழைய புதுரெட்டியூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கோகுலகண்ணன், வயது 27. இவரது மனைவி சந்தியா, வயது 24. விவசாயான இவருக்கு 2 வயதில் பெண் குழந்தை உள்ளது. இரண்டாவதாக கர்ப்பம் தரித்த சந்தியாவிற்கு நேற்றிரவு பிரசவ வலி ஏற்பட்டது. துவக்கத்தில் இருந்தே சிகிச்சை பெற்ற விஜயா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். இன்று அதிகாலை 3 மணி வரை டாக்டர்கள் யாரும் வரவில்லை. டாக்டர் வருவார் என கூறி அங்கிருந்த நர்ஸ் சிகிச்சையை ஆரம்பித்தார். ரத்தப்போக்கு அதிகமாக உள்ளதால் சந்தியாவிற்கு உடனடியாக ரத்தம் தேவைப்படுவதாக கூறி கண்ணனை ரத்த வங்கியில் ரத்தம் வாங்கி வரும்படி அனுப்பினார். இதற்கிடையில் சந்தியாவின் தாயாரிடம் சந்தியா உடல்நிலை மோசமாக உள்ளது, உடனே ஆபரேஷன் செய்ய வேண்டும் என கூறி கையெழுத்து பெற்றனர். பின்னர் சிறிது நேரம் கழித்து வந்த நர்ஸ் குழந்தை இறந்தே பிறந்ததாக கூறினார். சந்தியாவை மட்டுமாவது காப்பாற்றுங்கள் என அவரது தாயார் கண்ணீர் விட்டு கதறினார். அப்போது சந்தியாவிற்கு அதிக ரத்தப்போக்கு ஏற்பட்டுள்ளது, எங்களிடம் ஆபரேஷன் செய்யும் உபகரணங்கள் இல்லை என கூறி தருமபுரி அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சந்தியாவை பரிசோதனை செய்த டாக்டர் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினார். முறையான சிகிச்சை வழங்காததே தாய் சேய் இறப்புக்கு காரணம் என உறவினர்கள் கொதிப்படைந்தனர். ஹாஸ்பிட்டலை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அங்கு வந்த டிஆர்ஓ உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். உடனே இவங்க எல்லாம் டெலிவரிக்கு நான் ஏதோ பண்ணாங்க எல்லாம் பூரா அந்த ஆயாவும் அந்த நர்ஸும் அவங்களே பண்ணாங்க. பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு 2-3 மணி நேரம் வந்து உள்ள இது கூட்டு போனாங்க, டெலிவரி கூட்டு போனாங்க. 2-3 மணி நேரம் ஒரு மணி நேரம் கத்துனாங்க. அப்புறம் கத்த எதுவுமே இல்லை. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வந்து கூப்பிட்டு இது மாதிரி கிட்ஸ் வந்துருச்சு, அதனால வந்து ட்ரை பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இதுக்குன்னு ஏதோ ஒண்ணு காப்பாத்தி கொடுங்க அப்படின்னா சரின்னாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணாங்க, ரத்தம் வாங்கிட்டு வந்தாங்க. ரத்தம் வாங்குறதுக்கு போறப்ப எங்க மாமியார் வந்து கூப்பிட்டு கையெழுத்து போடுங்க, இதுல போட்டாதான் நாங்க ஆபரேஷன் பண்ண முடியும். சரி காப்பாத்துறாங்க சொல்றாங்க, கையெழுத்து போட சொன்னாங்க. உடனே ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுத்தாச்சு, குழந்தை இறந்துருச்சுன்னு. சரி குழந்தை இறந்தா கொடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, எங்க வீட்டுக்காரர் காப்பாத்தி கொடுங்கன்னா ட்ரை பண்ணிக்கிறாங்க. சரி எதுவும் ட்ரை பண்ணி காப்பாத்தி ஒரு கால் மாதம் மறுபடியும் கூப்பிட்டாங்க. இப்ப பாரு பல்ஸ் விட்டு வருதுன்னாங்க. சரி பல்ஸ் விட்டு வர காப்பாத்தி கொடுத்துருங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க மாமனார் வந்தாரு. அவரை கூப்பிட்டு இது மாதிரி வந்து பல்ஸ் விட்டு வருதுங்க, எனக்கு இந்த ஃபெசிலிட்டி இல்ல, நீ ஜிஹெச் கூட்டு போயிருங்க அப்படின்னாங்க. சரி பல்ஸ் இருக்கான்னு இருக்குதுன்னாங்க. சரி நான் ஜிஹெச் கூட்டு போனாங்க. அங்க கூட்டு போனா இறந்து நிறைய நேரம் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. காரணம் வந்து இவங்க டாக்டர் இல்ல அந்த டைம்ல, இவங்களோட நைட்டு 12 மணிக்கு பள்ளிக்கூடம் உடஞ்சிருச்சு வீட்டுலயே. நாங்க போன் பண்ணி கேட்டோங்க ஹாஸ்பிட்டலுக்கு, டாக்டர் இருக்காங்க கூட்டின்னு வாங்க பாக்குறேங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அங்க கூட்டின்னு வந்து சரி அட்மிட் பண்ணிட்டாங்க. பண்ண அப்புறம் நர்ஸ் பொண்ணு மட்டும்தான் ஒண்ணு இருந்துச்சு, டாக்டர் வரவே கிடையாது. அந்த கூட்டுற ஆயம்மா இருந்துட்டு அவங்கதான் உள்ள பாப்பா கிட்ட இருந்தது. நர்ஸ் பொண்ணுமே வெளியே சேர் போட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. டாக்டர் வரவே கிடையாது. டாக்டர் வரவே இல்லை, இப்ப வரைக்குமே காலையில வரைக்குமே வரல. நான் போன் பண்ணி கேட்ட வரைக்குமே இல்ல பாக்குறாங்க அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர டாக்டர் வரவே இல்லை. திடீர்னு போன் பண்ணா பிளட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பாப்பாது ஏபி பாசிட்டிவ் பிளட் குரூப். இவங்களை போன் பண்ணி கேட்டுக்குள்ள தம்பி பிளட் குரூப் ஏபி பாசிட்டிவ் இருந்து குடுக்குறேன்னு சொன்னது. இல்ல எனக்கு வாண்டா போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னது. இவங்க போய் வாங்கிட்டு வர போயிட்டாங்க. அப்புறமேட்டு வீட்டுல இருந்து அம்மா போன் பண்ணி இருந்ததுக்குள்ள இல்ல ஜிஹெச் கூட்டிட்டு போறாங்க, பாப்பாவை போன் பண்ணி கூட்டிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. குழந்தை மட்டும் இறந்துருச்சு, பாப்பாவை காப்பாத்திடலாம், ஒரு உயிரை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா கேட்கும் அப்படின்ற மாதிரி ஜிஹெச்சுக்கு டாக்டர் 6 மணிக்கு தான் டாக்டர் வந்தாங்க. 6 மணிக்கு வந்து பாப்பா கூட ஜிஹெச் கூட்டின்னு போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா சரியா போயிடுன்ற மாதிரி பாப்பாவை எங்க கண்ணிலே காட்டல, எங்களை யாரையுமே உள்ளவே விடல. பிரசவத்தின் போது தாய் சேய் இறந்த துயர சம்பவம் உறவினர்களை சோகத்தில் ஆழ்த்தியது. பல்லடம் அருகே அறிவொளி நகர் பகுதியில் நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்த 140 குடும்பத்தினர் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக வசிக்கின்றனர். இங்கு குடிநீர், சுகாதார வளாகம் உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதியும் இல்லை.
நரிக்குறவர்கள் பட்டா கேட்டு பலகட்ட போராட்டங்கள் நடத்தியும் பயனில்லை. பாசி ஊசி விற்று பிழைப்பு நடத்தி வருகின்றனர். வாழ்வாதாரத்துக்கே வழியில்லாத சூழ்நிலையில் தங்களின் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப நரிக்குறவர்களால் இயலவில்லை. இதனால் 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மழைக்கு கூட பள்ளிக்கூடம் ஒதுங்கியதில்லை. இவர்களின் அவல நிலை குறித்து தினமலர் நாளிதழில் நேற்று செய்தி வெளியானது. இதன் எதிரொலியாக கலெக்டர் கிறிஸ்தராஜ் நேரடி மேற்பார்வையில் சிஇஓ உதயகுமார், தாசில்தார் ஜீவா மற்றும் பிடிஓ கனகராஜ் ஆகியோர் தலைமையிலான அதிகாரிகள் குழு அறிவொளி நகருக்கு விரைந்தனர். அங்கு உடனடியாக கள ஆய்வில் இறங்கினர். பள்ளி செல்லும் குழந்தைகளை ஏன் பள்ளிக்கு அனுப்பாமல் வீட்டில் வைத்துள்ளீர்கள்? காலை உணவு, மதிய உணவு, உதவித்தொகை, சீருடை என எத்தனையோ சலுகைகளை அரசு வழங்குகிறது. இவற்றையெல்லாம் பயன்படுத்தி குழந்தைகளை படிக்க வைப்பதை விட்டுவிட்டு இப்படி வீட்டிலேயே வைத்திருப்பது நியாயமா என கேள்வி எழுப்பினர். அதிகாரிகளுக்கு பதிலளித்து நரிக்குறவர்கள் கூறுகையில், எங்கு சென்றாலும் எங்களுக்கு யாரும் வேலை தருவதில்லை. வாழ்வாதாரத்துக்கு வேறு வழி இல்லாமல் பாசி ஊசி விற்று பஞ்சம் பிழைக்கிறோம். பாசி ஊசி விற்று அதில் கிடைக்கும் சொற்ப வருமானத்தை வைத்து குடும்பம் நடத்தி வருகிறோம். இப்படிப்பட்ட சூழலில் குழந்தைகளை எங்களால் எப்படி படிக்க வைப்பது? போதாக்குறைக்கு நாங்கள் வாழ்வதற்கு உண்டான எவ்வித அடிப்படை வசதிகளும் இங்கில்லை. 25 ஆண்டுகளாகியும் பட்டா இல்லாமல் கூரை வேய்ந்த குடிசையில் பாம்புகள், பல்லிகளுடன் தினமும் செத்து பிழைக்கிறோம். வாழ்க்கை முழுவதும் கஷ்ட ஜீவனம் நடத்தும் எங்களுக்கு முந்தைய ஆட்சியிலும் இன்றைய ஆட்சியிலும் விடிவு என்பது எட்டாக்கனியாகவே உள்ளது. எங்களின் வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது வழி ஏற்படுத்தி கொடுத்தால்தான் நாங்களும் வாழ்க்கையில் முன்னேற முடியும். எங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும் என கண்ணீர் விட்டு கதறி எழுதினர். தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள், அரசின் சலுகைகளை பயன்படுத்தி குழந்தைகளை முதலில் படிக்க வையுங்கள். அவர்கள் பள்ளி செல்வதற்கு உண்டான பஸ் வசதி உள்ளிட்ட அனைத்தையும் ஏற்பாடு செய்து தருகிறோம். மேலும் உங்களது நியாயமான கோரிக்கைகள் குறித்து அரசுக்கு தெரியப்படுத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். அதைத் தொடர்ந்து முதற்கட்டமாக பள்ளி செல்லாத 17 குழந்தைகளை கணக்கெடுத்து அதிகாரிகள் தங்களின் ஜீப்பிலேயே அழைத்து சென்று பள்ளியில் சேர்த்தனர். தொடர்ந்து பள்ளி செல்லா குழந்தைகளின் கணக்கெடுப்பு நடக்கிறது. பள்ளி செல்லா குழந்தைகள் அனைவரையும் பள்ளியில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர். தினமலர் செய்தியால் தங்கள் குழந்தைகளின் கல்விக்கண் திறக்கப்பட்டதாக நரிக்குறவர்கள் பெருமிதம் கொண்டனர். கும்பகோணம் வெங்கடேஸ்வரா நகரைச் சேர்ந்தவர் தன்ராஜ், கார் டிரைவர். இவரது மனைவி உஷா. தன்ராஜ் வெளியூர் சவாரி சென்றார். பெரிய மகன் பணிக்கும் இளைய மகன் பள்ளிக்கும் சென்றனர். வீட்டில் உஷா மட்டும் தனியாக இருந்தார். இன்று மதியம் டிப்டாப்பாக 3 பேர் தன்ராஜ் வீட்டிற்கு வந்தனர். தங்களை நகராட்சி ஊழியர்கள் என அறிமுகம் செய்து கொண்டனர். இந்த பகுதியில் கான்கிரீட் தண்ணீர் தொட்டி உங்கள் வீட்டில் மட்டும்தான் இல்லை என கூறினர். மொட்டை மாடியில் குறைந்த விலையில் கான்கிரீட் தொட்டி அமைத்து தருவதாக நம்ப வைத்தனர். இதை உண்மை என நம்பிய உஷா அவர்களை மாடிக்கு அழைத்து சென்றார். அப்போது இருவர் மட்டும் உஷாவுடன் மாடிக்கு சென்றனர். கீழே நின்றிருந்த 3வது நபர் அறைக்குள் சென்று பீரோவில் இருந்த 30 சவரன் நகை மற்றும் 1,40,000 ரூபாயை திருடிவிட்டு ஓட்டம் பிடித்தார். தொடர்ந்து கீழே வந்த மற்ற இருவர் உஷாவின் மொபைல் எண்ணை வாங்கிக் கொண்டு மொபைலில் தொடர்பு கொள்வதாக கூறி நைஸாக எஸ்கேப் ஆகினர். வீட்டிற்கு வந்த தன்ராஜிடம் நடந்த விவரங்களை உஷா கூறினார். சந்தேகமடைந்த தன்ராஜ் பீரோவை சோதனை செய்தார். பீரோவில் வைத்திருந்த 30 பவுண்ட் நகை மற்றும் பணம் திருடப்பட்டிருந்தது. பட்டீஸ்வரம் போலீசில் தன்ராஜ் புகார் கூறினார். தனிப்படை அமைத்து கொள்ளையர் 3 போலீசார் தேடுகின்றனர். கிண்டி கலைஞர் பல்நோக்கு அரசு மருத்துவமனைக்குள் புகுந்து புற்றுநோய் சிறப்பு நிபுணர் டாக்டர் பாலாஜி ஜெகநாதனை விக்னேஷ் என்ற இளைஞன் கத்தியால் சரமாரியாக குத்திய சம்பவம் தமிழகத்தையே உலுக்கி போட்டது. இதை கண்டித்தும் மருத்துவத்துறையினருக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரி தமிழகம் முழுவதும் டாக்டர்கள், நர்சுகள், மருத்துவ மாணவர்கள் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கோவை அரசு ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் காலேஜில் இன்று மதியம் முதல் மருத்துவ மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டனர். இப்போராட்டம் நாளையும் தொடரும். எனினும் கோவை அரசு ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சை பிரிவு மட்டும் செயல்படும் என மருத்துவர் சங்கம் அறிவித்தது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே தேவாலா கைதகுளி பகுதியில் ஸ்பெஷல் பிரான்ச் போலீஸ் எஸ்ஐக்கள் திருகேஸ்வரன், மோகன் தலைமையிலான போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அங்குள்ள நிழற்குடை அருகே சந்தேகப்படும் வகையில் ஒருவர் நின்றிருந்தார். அவரிடமிருந்த பையை சோதனை செய்தனர். அதில் வெடிமருந்து பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து அவர் தேவாலா போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். அவரிடம் டிஎஸ்பி சரவணன், இன்ஸ்பெக்டர் செல்வகுமாரி, எஸ்ஐ சந்திரமூர்த்தி தலைமையிலான போலீசார் விசாரணை செய்தனர். அவர் தேவாலா கைலாசம் காலனியைச் சேர்ந்த வரதராஜன், வயது 47 என தெரிந்தது. கிணறு தோண்ட வெடிமருந்து பொருட்களை கொண்டு சென்றதாக கூறினார். அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 24 டெட்டனேட்டர்கள், 6 ஜெலட்டின் குச்சிகளை பறிமுதல் செய்தனர். தேவாலா பகுதியில் விதிமீறி கிணறு தோண்டுவதால் ஏற்படும் நிலச்சரிவு அபாயத்தை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர்.